பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிரதான கிருபையினால் இந்த மனமகிழ்ச்சி நாளிலே தேவனை தொழுது கொள்ளும்படியாய் நாம் ஆங்காங்கே இந்த ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் திருநாமத்தினால் இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த ஆராதனையில் எங்களை முற்றிலுமான இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடுகிற பாடல்கள், தியானிக்கும் வார்த்தைகள் எல்லா பகுதியும் நீர் ஆசீர்வதித்து தாரும். உடைய ஜனத்தோடு நீர் இடைப்படும். எல்லா மேன்மை துதி புகழும் உங்களுக்கு சேரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுமே, நாம் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே சுடர்கள் கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. காற்று கதறி காற்றோடு புதிய கிருபை பொழிந்திடுமே, நாம் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. பொழிந்திடுமே, நம் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கரங்கள் குவித்தே வணங்கும் பாக்கியமான் நான் கண்டடைந்தேனே. யாக்கோபின் தேவன் என் துணையே, பாக்கியம் நான் கண்டடைந்தேனே. யாக்கோபின் தேவன் என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுமே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே.
கதிரவன் தோன்றும் காலை இதே. காலை விழித்து காத்திருக்கும் பாதம் அமர்ந்தே வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவே. பாதம் அமர்ந்தே வேதமே ருசித்து கீதங்கள் பாடி மகிழ்ந்திடுவே. கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுமே, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலை இதே. திறந்தே தோன்றிடுவே, ஆவல் நடந்தே என்னையும் அழைக்க ஆத்துமனேஸ்வரை வந்திடுவே. ஆவல் நடந்தே என்னையும் அழைக்க ஆத்துமனேஸ்வரை வந்திடுவே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுமே, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுமே, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமி. இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமி. மாவழிய கோரமான வன்சிலுவை மீதிலே நான், மாவழிய கோரமான வன்சிலுவை மீதிலே நான், கோவை தொங்க நேரிடினும் ஆவலாய் நான் அண்டை சேர்வேன். கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் மண்டை சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமி. இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிலீருள் வந்து மூடிட. பொழுது பட்டு ராவிலீருள் வந்து மூடிட. தூக்கத்தால் நான் கண்ணில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில், தூக்கத்தால் நான் கண்ணில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில், நோக்கி உம்மை கீட்டில் சேர்வே வாக்கடங்கா வள்ளநாதா. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி
சேர்வதே அவள் பூமியில். பருத்துக்கேறும் அடிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாக என்றழைக்கும் அன்பின் தூதனாக செய்யும். அருமையாக என்றழைக்கும் அன்பின் தூதனாக செய்யும். தேவனே நான் உமதண்டையில் நெருங்கி சேர்வதே அவள் பூமியில். நித்திரையில் நின்று வீழித்து மாலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. இந்த துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கீட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே அவள் பூமி. இன்னும் நெருங்கி சேர்வதே அவள் பூமி. இன்னும் நெருங்கி சேர்வதே அவள் பூமி. தொடர்ந்து நாம் தேவனை பாடி ஆராதித்து மகிமைப்படுகிறோம். சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை.
வாழ்க. எளிமையானே எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையானே எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை இரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை இரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசு ராஜாவுமே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசு ராஜாவுமே. துக்கத்தை களைந்து துதியுடை தந்தி துயாதி தூயவரே, துக்கத்தை களைந்து துதியுடை தந்தி துயாதி தூயவரே. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசு ராஜாவுமே. இயேசு ராஜாவுமே, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. ஆமென். கர்த்தரை ஆராதிப்போமா? Thank you Lord. ஆமென். உம்மை ஆராதிப்பதே என் ஆசை, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசு ராஜாவுமே. உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசு ராஜாவுமே. அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படி இந்த காலவேளையிலே நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Glory to Jesus. Thank you Lord. Amen, 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 amen.
தேவா உந்தன் பாதத்தை தடைகளை நீக்கி ஜெயமதை கனிவுடன் நோக்கி துணை செய்குவே. தடைகளை நீக்கி ஜெயமதை கனிவுடன் நோக்கி அருள் செய்குவீரே. பணிந்திடுவேன் என்று தொழுதிடுவேனா தேவா உந்தன் பாதத்தை. நீர் ஒருவரே தொழுகைக்குரியவர், நீர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவர். உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே, நீரின்றி உலகில் வேறு யாருமில்லை. நம்பி வந்தே சேவையை செய்ய. நீரின்றி உலகில் வேறு யாருமில்லை. நம்பி வந்தே சேவையை செய்ய. கிருபைகள் ஈந்தி ஜெயமதை அளிப்பே. இரக்கத்தின் உருவே துணை செய்குவீரே. கிருபைகள் ஈந்து ஜெயமதை அளித்தீர். இரக்கத்தின் உருவே துணை செய்குவீரே. பணிந்திடுவேன் தொழுதிடுவேனா தேவா உந்தன் பாதத்தை. வானம் எடுத்து சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னவரே, உம்முடைய பாதபடியிலே விடு ஜனமாய் நாங்கள் உம்மை தொழுது கொண்டிருக்கிறேன். சிங்காசனத்திலே வீட்டாளும் ராஜனே, வடிந்து போற்றியே உம்மை ஆராதிப்பே. சிங்காசனத்திலே வீட்டாளும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. உம்மையே நாங்கள் வணங்குகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறோம். Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna.
Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. அவரை உயர்த்தும் எந்த ஸ்தானங்களிலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆராதிக்கின்றோம் தேவனே, ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆராதிக்கின்றோம் கண்மலையே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே உம்மை ஹல்லேலூயா. முழு மனதோடு முழு ஆத்மாவோடு உள்ளங்கால் படியிட்டு முழு மனதும் நீர் ஒருவரே ராஜா. ஆமென். நீர் ஒருவரே சர்வ வல்லவர். படியிட்டு ஆராதிக்கின்றோம் தேவனே, ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆராதிக்கின்றோம் தேவனே, ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆராதிக்கின்றோம். ஆயிரம் ஆயிரமான கேருபீன்கள் செராபீன்கள் அவரை துதிக்கின்ற காலைகளில் சிறுக்கூட்டமாய் நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். மகிமை தேவன் தாமே இருதயங்களை ஊற்றி தொழுது கொள்கின்ற ஆராதனை இறங்கி வருகிறோம்.
உள்ளங்களையும் இல்லங்களையும் காலவில் இந்த பிரச்சனை நிறப்பட்ட மாட்டவன். Thank you, Lord. நான் அவர்கள் நடுவே உள்ளாவே அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார் என்று சொல்லி ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே இருக்கிற இடத்தில் வந்து உலாவ வேண்டும். ஆமென் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதினால், நீர் எங்களோடு வருவதினால், அதனால் உங்களுடைய ஜனம் என்கிற வல்லமை விளக்கப்படும் ஆண்டவரே. நீர் எங்களோடு வராவிட்டால் எங்கள் அவ்விடத்திற்கு கொண்டு போகாதிரும் என்று மோசே சொன்னார். எல்லா மேன்மையும் துதியும் புகழும் உமக்கு மாத்திரம் சேரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி யோபின் புஸ்தகம் 14 23 அதிகாரம் 14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று யோபு சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் என்ன நம்முடைய வாழ்க்கையில் குறித்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு என்று யோபு சொல்கிறார். இன்னும் என்ற அந்த வார்த்தை இங்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. யோபு 10 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன். இன்னும் என்கிற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த நிலையிலே தேவன் செய்ய போகிற காரியங்களை அது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் ஆண்டவர் அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்று நான் சொன்னேன். 59 ஏசாயா 1 வசனத்தில் குறுகி போகாத அவருடைய கரம் உடையவர், நீட்டப்பட்ட புயங்களை உடைய அந்த ஆண்டவர், அவருடைய கரம் நம்மை ரட்சிக்கவும் பாதுகாக்கவும் விடுவிக்கவும் நிறைவாக்கவும் குணமாக்கும் வல்லமுள்ளது என்று நான் சொன்னேன். இன்னும் அவருடைய கரம் நீட்டப்பட்டபடி இருக்கிறது என்று சொல்லி வேதாகமம் இங்கே ஏசாயா 5:25 சொல்லப்படுகிறதை வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது, அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடுவீதிகளில் குப்பை போல் ஆகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஒருபுறம் தேவனுடைய கரம் நம்மை தாங்கினாலும், ஒருபுறம் தேவனுடைய கரம் நம்மை தண்டிக்கவும் அவருக்கு உரிமை உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற தேவன். தமது சபையாகிய தோட்டத்தை அவர் வேலி அடைக்கிறாராம். இந்த ஏசாயா 5 அதிகாரத்திலே தோட்டத்தை வேலி அடைக்கிற அதே தேவன் கனி கொடுக்காவிட்டால் அதை அடர்ப்பை நான் தகர்ப்பேன் என்றும் அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கடந்த நாட்களில் வேத வசனத்தை தியானித்த போது இன்னும் அநேக காரியங்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொன்னபோது, அந்த இன்னும் என்கிற வார்த்தை இந்த ஏசாயா 5:25 வாசிக்கும் பொழுது இன்னும் அவருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறதா. இந்த உலகம் முழுதும் நடக்கிற சம்பவங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உலகத்திலே ஜனங்களுக்கு விரோதமாக இந்த உலகத்தின் சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில்
இந்த வசனங்கள் மிக தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தர் இந்த பூமியில அவர் எதை எதிர்பார்க்கிறாராம்? நான் நீதிக்கு காத்திருந்தேன், நியாயத்திற்கு நான் காத்திருந்தேன், ஆனால் கொடுமையும் முறைப்பாடும் எனக்கு முன்பாக வந்தது என்று சொல்கிறார். நீதி நியாயங்கள் எதிர்பார்க்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தான் படைத்த தமது ஜனத்திடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது தான். ஆனால் இன்றைய சூழல் அது மாற்றப்பட்டிருக்கிறது. முறைகேடான ஒரு வாழ்க்கை, அநீதியான ஒரு காரியம், முறைப்பாடான ஒரு காரியம், கொடுமை நிறைந்த ஒரு காரியம் இந்த பூமியில நிறைந்திருக்கிறபடினால் இன்னும் அவருடைய கரம் நீட்டப்பட்டபடியே இருக்கிறது இந்த பூமியை நியாயம் தீர்க்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதை குறித்து அவர் இவ்வாறு சொல்லுகிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார். பல நபர்களை குறித்து ஆண்டவர் இங்கு பட்டியலிடுகிறார். இவர்களுக்கெல்லாம் ஐயோ என்று சொல்லி கடைசியாகத்தான் 25ஆம் வசனத்திலே என் கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. ஏனால் இந்த பூமியில் எப்படி கொடுமை நிறைந்திருக்கிறது என்பதை ஆண்டவர் விரிவாக இங்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போக மட்டும் வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. பாருங்கள், முதலாவது ஐயோ என்று ஆண்டவர் பல நபர்களை சொல்லுகிறார். முதல் நபர் யார் என்று சொன்னால், தாங்கள் மட்டும் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு இங்கே இடம் கிடையாது. அவர்கள் வயலையும் வீட்டையும் வீட்டோடு வீட்டை சேர்த்து மற்றவனுடைய காரியங்களும் அபகரித்துக் கொள்ளுகிற அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. தான் மட்டும் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு இடமில்லை என்கிற கொடுமை தேசத்தில் நிறைந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. இரண்டாவதாக நான் வேகமாக போகிறேன். அதே 5ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் இன்னொரு கூட்டத்தாரை சொல்லுகிறார். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. பாருங்கள், மதுபானத்தை குடித்துக் கொண்டிருக்கிறவர் மட்டுமல்ல, குடிக்க வைக்கிறவர்களும் அதை விருந்துண்ணுகிறவர்களையும் தேவனுடைய கர்த்தருடைய கிரியை நோக்காதிருக்கிற அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. தேசம் மதுபானத்துக்கு முதலிடம் கொடுக்கிறது. மதுபானத்தினால் மது மயக்கத்தினால் இந்த பூமி நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. தேவ நியாயத்தை எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக நீங்கள் இன்னொரு நபரை குறித்தும் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை வாசிக்கிறோம். 18-19 வசனங்களில் மாயின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. அது சமீபித்து வரட்டும். ஆண்டவர் என்ன பார்த்துருவாரா? அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். மாயை கயிறுகளினாலே அக்கிரமத்தை வண்டியின் வடங்களிலே கட்டி எடுக்கிறார்களாம், பாவத்தை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, மாயையும் பாவமும் இந்த பூமியில அது அதிகமாக வடம் பிடித்து இழுக்கப்பட்டு கர்த்தர் வரட்டும் பார்க்கலாம் என்று சொல்லி, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படி தேவனுக்கு விரோதமாக ஆமேன் பாவமான காரியங்களை இந்த உலகத்திலே புதிதாக கொண்டு வந்து வடம் கட்டி இழுத்து வந்து அந்த பாவத்தினால் மாயினால் இந்த பூமியை நிரப்புவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்கிறார். டயோக்ளியன் என்கிற ரோம பேரரசன் அவனுடைய நாட்களிலே ஆதி சபை அதிகமாக அவன் துன்பப்படுத்தினான். அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்கள் அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டு துன்பத்திற்குள்ளானார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில அந்நாட்களில் இருந்த நடிகர்கள் ஜனங்களுக்கு முன்பதாக நடனம் ஆடுகிற, நடித்து காண்பிக்கிற அப்படிப்பட்ட நபர்கள் ராஜாவினிடத்திலே தயை பெற வேண்டும் என்று சொல்லி, எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவர்கள் அந்த ராஜாவுக்கு முன்பதாக ஆன்மீகத்துக்குரிய காரியங்களை பரிகசித்து இழிவாக கேலி காரியமாக கேலி செய்து அவர்கள் நடித்தும்
அந்த ராஜாவுக்கு முன்பாக காண்பிப்பார்களாம். அது அந்த ராஜாவுக்கு முன்பாக காண்பிக்கும் போது அவனிடத்தில் அவருக்கு பேரும் புகழும் பணமும் அப்படிப்பட்ட தயவும் கிடைக்கும் என்பதற்காக அன்றைக்கு சிலர் நடித்து காண்பிப்பார்களாம். ஞானஸ்தானத்தை தவறாக கேலி செய்து நடித்து காண்பிப்பார்களாம். விசுவாசத்தை கேலி செய்து நடித்து காண்பிப்பார்களாம். ராபோஜனத்தை அவர்கள் கேலி செய்து நடித்து காண்பிப்பார்களாம். இப்படி ஆன்மீக விஷயங்களை தவறாக நடித்து காண்பித்த, பாவங்களை மாயினாலே வடங்கட்டி இழுத்து, மாயான விஷயங்களை வடங்கட்டி இழுத்து கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், நடந்தது தெரியுமா? ஜெனிசியஸ் என்கிறதான ஒரு நடிகன் ராஜாவுக்கு முன்பதாக ஞானஸ்தானத்தை கொச்சைப்படுத்தி கேலியாக நடித்து காண்பிக்கும்படி அதற்கான காரியங்களை அவன் ஒழுங்கு செய்தானாம். ஏற்பாடு செய்து நடிக்க ஆரம்பிக்கிற போது அவன் இருதயத்தில் ஏதோ ஒரு உணர்வு உண்டாகி நடித்து கொண்டிருக்கும் போது அவன் அழ ஆரம்பித்தான். பாவ உணர்வு அவனுக்குள்ளே வந்தது. தான் இந்த சத்தியத்துக்கு விரோதமாய் பேசுகிற என்ற உணர்வு அவனுக்குள்ளே வந்தது. பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் இருதயத்தில் குத்தப்பட்டவனாக, அவன் ஒரு கிறிஸ்தவர்களால் வளர்க்கப்பட்டவன். ஆகவே இந்த உண்மையான சத்தியத்தை, தேவனுக்கு விரோதமான இந்த காரியத்தை நான் பொய்யா இப்படி செய்கிறேன் என்று சொல்லி அந்த பேரரசனை பார்த்து சொன்னான். டயோக்ளியனை பார்த்து சொன்னான், பேரரசே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே மகாராஜா என்று சொல்லி இதை பார்க்கும்படி கூடியிருக்கிற ஜனங்களே, அவர்தான் ரட்சகர் என்று சொல்லி, அவரே மெய்யான ராஜா என்று சொல்லி நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தானே அந்த ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவரை ரட்சகர் என்றும் ராஜா என்றும் முழங்கினான். எந்த ராஜாவை பிரியப்படுத்த, சர்வ வல்லமுள்ள தேவனை அவன் கொச்சைப்படுத்த நினைத்தானோ, தேவன் அவனை தொட்டார். அவன் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்து போனான். அவனை சித்திரவதை செய்து கொன்று போட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, முதலாவது பார்த்தோம் தான் மட்டும் வாழ வேண்டும் என்று சொல்லுகிற கூட்டம். இரண்டாவது பார்த்தோம் மதுபானத்தினாலே நிறைய பண்ணவும், மதுபானத்தை குடிக்க வைக்கவும், மதுபானத்தினால் கொண்டாடுகிற கூட்டம். இன்னொரு கூட்டம் மாயையும் கேலி கூத்துமாக பாவத்தை வடங்கட்டி இழுக்கிற ஒரு கூட்டம். மூன்றாவதாக ஒரு கூட்டத்தை, நான்காவதாக ஒரு கூட்டத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். தீமையை நன்மை என்றும், தீமையை நன்மை என்றும், நன்மையை தீமை என்றும் சொல்லி, நன்மையை தீமை என்றும் சொல்லி, இருளை வெளிச்சமும், இருளை வெளிச்சமாகவும், வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும், தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. பாருங்கள், இப்படி நிஜத்தை பொய்யாக, பொய்யை நிஜமாக, இருளை வெளிச்சமாக, வெளிச்சத்தை இருளாக, தித்திப்பை கசப்பாக, கசப்பை தித்திப்பாக, அதை மாற்றி முரண்பாடாக திரித்து அதை சாதிக்கிற அப்படிப்பட்டவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறது. புரட்டி போடுகிறவர்கள். எனக்கு அருமையான தேவச்சனமே, இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்களில் பெருகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையெல்லாம் மறைக்கப்படுகிறது, பொய்யெல்லாம் உண்மையாக சாதிக்கப்படுகிறது. எதற்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டுமோ அது மாற்றப்பட்டு இன்றைக்கு தவறான காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது. ஒரு மாறுதலை, மாறுபாடான ஜீவியத்தை மனிதன் வாழ்வது மட்டுமல்ல, முரண்பாடான வாழ்க்கை செய்வதை விரும்புகிறான். கர்த்தர் அதை பார்த்து சொல்கிறார், அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ. கசப்பை இனிப்பென்று, இனிப்பை கசப்பென்று, இருளை வெளிச்சம் என்று அதை சாதித்து அதை குறித்து அதற்காக போராடுகிறவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு கூட்டத்தை நாம் பார்க்கலாம். 21ஆம் வசனம். தங்கள் பார்வைக்கு ஞானிகளும், தங்கள் பார்வைக்கு ஞானிகளும், தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. பாருங்கள், தங்கள் பார்வைக்கு தங்களை ஞானிகளைப் போல காண்பித்து, தங்கள் எண்ணங்களை புத்திமான்களைப் போல, மற்றவர்கள் எல்லாருக்கும் ஒன்றும் தெரியாது என்று சொல்லி தங்களை மேன்மையாய் எண்ணிக்கொள்கிற அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது போன்ற தீய செயல்களை செய்து கொண்டிருந்தவர்களை ஆண்டவர் வேதாகமத்திலே சந்தித்ததை நாம் பார்க்கிறோம்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. என்னை கேட்கிற அன்மையான தேவ ஜனமே, ஆகவே மாறுதலை தீமைக்கு எதிர்த்து போரிடாமல் தீமைக்கு துணை போகிற அப்படிப்பட்ட கூட்டம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. தங்கள் பார்வைக்கு அவள் ஞானி என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லாகவே அன்றைக்கு இது போன்ற காரியத்தை செய்த சவுல் என்கிற இளைஞனை சந்தித்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் கர்த்தர் அநேகரை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். 23ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. நீதிமானின் நியாயத்தை புரட்டுகிறார்களா? பரிதானத்திற்காக, பணத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாக புரட்டுகிற காரியம் இந்த உலகத்துல பெருகிவிட்டபடியினால் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. ஆகவே என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, ஆகவே தான் 25ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இனியும் ஆண்டவர் அக்கினி வைக்கோலை பட்சிப்பது போல அவருடைய கோபம் எழும்பும், அவருடைய வேர் வாழாது, அவர்களுடைய துளிர் தூசியை போல பறந்து போகும். கர்த்தருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டப்பட்டதாகவே இருக்கிறது. என்னை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட கூட்டம் பெருகிவிட்டபடினால்தான் ஆண்டவருடைய கரம் இந்த பூமியின் மேல் நியாயம் தீர்க்கும்படியாக அவர் தன் கரத்தை நீட்டி இருக்கிறார். வேதம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 56:8 வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லுகிறார், நான் இன்னும் அநேகரை சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் அவர் அழிக்கிறவர் அல்ல, ஆனால் இந்த அழிவை உலகம் தேடிக்கொள்ளுகிறது. தேவனுடைய பிரமாணத்தை மீறும் போது, கட்டளை மீறும் போது, தேவனை கோபப்படுத்தும் பொழுது அவர்கள் அந்த குற்றத்துக்கு ஆளாகிறார்கள். ஆனால் தேவனோ தன் ஜனத்தின் மேல் இரக்கம் வைத்து இன்னும் நான் அநேகரை என் பக்கமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று ஏசாயா 56:8 ஆண்டவர் சொல்லுகிறார். தள்ளுண்டவனை நான் சேர்த்துக் கொள்வேன், அந்நியனை நான் சேர்த்துக் கொள்வேன், அன்னகரை நான் சேர்த்துக் கொள்வேன், இதுவரைக்கும் சேர்க்கப்படாத ஜனங்களை நான் என் அண்டையில நான் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னிடமாக அவர் திருப்பிக் கொள்கிறவர். ஆகவேதான் இயேசு சொன்னார், இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்தேன், காணாமல் போனதை நான் மீட்க வந்தேன், பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தேன். ஒன்றையும் தேவன் இழந்து போக விரும்புகிறவர் அல்ல, அவர் தம்மண்டையில சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். ஆகவேதான் அவர் அழைக்கிறார், வருத்தப்படுகிற இடத்துல வரக்கடவன் என்று இயேசு தம்மண்டையில சேர்த்துக் கொள்கிற தேவனாயிருக்கிறார். பாருங்கள், ஆண்டவரிடத்தில் சேர்க்கப்பட்ட ஜனங்கள், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களை தன்னிடமாய் ஆண்டவர் சேர்த்துக் கொள்ள சித்தம் கொண்டார். ஆனால் அவர்கள் வனாந்திரத்திலே பயணித்து வந்த போது லேவியராமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படி ஆண்டவர் சொல்கிறார், தேவன் அவர்களுக்கு கட்டளைகளையும் நிபந்தனைகளையும் ஆண்டவர்களுக்கு கொடுத்த போது அவருடைய சத்தியங்களுக்கு அவள் செவி கொடாமல் அவர்களுடைய பாவங்களிலே அவர்கள் வாழ முயற்சிக்கும் போதெல்லாம் அவருடைய பிரமாணத்தை மீறுகிறதெல்லாம் பாவமாச்சே. ஆகவே பிரமாணத்தை அவர்கள் மீறின போதெல்லாம் அந்த பாவங்கள் நிமித்தம் அவளை தண்டித்தார் என்றும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தான் சேர்த்து கொண்ட ஜனங்களை அவர் தண்டித்ததை நாம் பழைய ஏற்பாட்டு கால புத்தகத்திலே இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் சேர்த்து கொண்ட, ஆண்டவர் சிருஷ்டித்த ஜனங்கள் அவருடைய கற்பனையை, அவருடைய சட்டத்தை மீறுகிற போதெல்லாம் அவளை தண்டித்து அவளை திருத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், நீ செவி கொடாவிட்டால் உன் பாவங்கள் நிமித்தம் நான் உன்னை தண்டிப்பேன் என்று அங்கு சொல்கிறார். ஆகவே திருப்பிக் கொள்கிற தேவன், நாம் அவரண்டையில் திரும்பாவிட்டால் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் நம்மை தண்டிக்கிறவராயிருக்கிறார். மூன்றாவது, நாம் தம்மை திருப்பிக் கொண்டு வந்த தேவன், நாம் நம்மை திருத்திக் கொள்ளாமல் நாம் விட்டு வந்த பாவங்களை திரும்பி பார்க்க கூடாது. என்னாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, பின்வாங்கி போகிறேன் என்னுடைய இருதயம் பிரியமாய் இருக்காது என்று வாசிக்கிறோம். பின்வாங்க கூடாது. இன்னும் நீங்கள் பின்வாங்கி போனால் நீங்கள்
உங்களை நான் வனாந்திரத்திலேயே இருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்கிற நாம், நம்மை சேர்த்துக்கொள்ள ஆண்டவர் அவர் அண்டையிலே நாம் சேர்ந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் பக்கமாய் நாம் திரும்ப வேண்டும். நாம் விட்டு வந்த பாவங்களை, விட்டு வந்த உலகத்தின் காரியங்களை நாம் திரும்பி பின்மாற்றத்துக்குள்ள ஒரு நாளில் நாம் இடமளிக்க கூடாது. இப்படிப்பட்ட காலங்கள் தேவனுடைய கரம் உலகத்திற்கு தன் நியாயத்தை வெளிப்படுத்துகிற நாளில் கர்த்தருடைய ஜனங்கள் மிக கவனமாய் இருக்க வேண்டும். நம்முடைய கரத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும். உலகத்தை திரும்பி பார்க்கிற வாழ்வு நமக்கு இருக்கக்கூடாது. என்ன 32:15 இப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால், அருமையான தேவ ஜனமே, வனாந்திரத்திலேயே அநேகருடைய வாழ்க்கை முடிந்து போனது. கானானை அவர்கள் சந்திக்க முடியவில்லை. உலகத்தோடு உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகாதபடி மாயை கயிறு கட்டி இழுக்கிற, பாவத்தை வடங்கட்டி இழுக்கிற இந்த உலகம், மதுபானத்தினாலே நிறைய பண்ணுகிற இந்த உலகம், தீமையை நன்மையாக, இருளை வெளிச்சமாக, மாறுபாடுகளான காரியங்களை கொண்டு வருகிற இந்த உலகம், பாவியை நீதிமானாக, நீதிமானை குற்றவாளியாக தீர்க்கிற இந்த உலகம், எனக்கு அருமையான தேவ ஜனமே, தாங்கள் மட்டும் வாழ வேண்டும், பிறர் வாழக்கூடாது என்று பிறருடைய நன்மைகளை அபகரிக்கிற இந்த உலகம், இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இழிவான ஆதாயத்திற்காக, பரிதானத்திற்காக மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற உலகம், தங்களுடைய பார்வைக்கு தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொள்ளுகிற இந்த உலகம், இப்படிப்பட்ட இந்த உலகத்தின் மாயைகளை, உலகத்தினுடைய காரியங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் ஐயோ என்று அவர்களுக்கு சொல்கிறார். ஆண்டுடைய கரம் நீட்டப்பட்டிருக்கும் சகோதரனே, சகோதரே, ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்களை சிக்கிக்கொள்ளக்கூடாது. வனாந்திரத்திலே ஆண்டவர் உன்னை விட்டுவிடக்கூடாது. பரம கானானை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இரக்கமுள்ளவராய், கிருபையுள்ளவராய் இருக்கிறார். அப்படியானால் தேவன் சொன்னதெல்லாம் நிறைவேறாமல் போய்விடுமா? அல்ல. வேதம் சொல்கிறது, இன்னும் என்கிற வார்த்தையை நான் பிரதானப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபகுக்கின் புத்தகம் 2:3 வாசிக்கிறோம், நிச்சயம் அது நிறைவேறும், தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திருக்க வேண்டும். இன்னும் நிறைவேறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இன்னும் அதிக மேன்மையான வழிகள் இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 12:31 சொல்கிறார். இன்னும் அதிக மேன்மையான வழிகள் இருக்கிறது. நீ பார்த்து நீ அடைந்த இந்த வாழ்க்கை மட்டுமல்ல, இதற்கு மேலான வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் உன்னை தப்புவித்த தேவன் 2 கொரிந்தியர் 1:10 சொல்றார், இனிமேலும், இப்பொழுதும் இனிமேலும் உன்னை தப்புவிக்க, இன்னும் உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இதற்கு பின் இன்னும் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை அவர் வாக்குரைத்திருக்கிறார். இன்னும் ஒரு முறை இந்த பூமியின் வானத்தை நான் அசைய பண்ணுவேன் என்று சொல்லி எபிரேயர் 12:26 அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தன்னுடைய வருகை குறித்து இன்னும் அவர் தாமதம் பண்ண மாட்டார். எபிரேயர் 10:37 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். அவர் சீக்கிரமே அவர் வரப்போகிறார். ஆகவே இவைகளெல்லாம் இனி நடக்க போகிற காரியங்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டதாகவே இருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட கால சூழ்நிலை நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இவைகளை நாம் கை கொள்ள வேண்டியதன் அவசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுவரைக்கும் தேவன் இன்னும் என்ன செய்ய போகிறார், இதற்கு முன்பு என்ன நடந்தது, ஆண்டவருடைய கரம் இன்னும் நீட்டப்பட்டே இருக்கிறது என்கிற விஷயங்களை ஏசாயா 5:25 அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்ட தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட காரியத்தில் தேவ கோபம் கொண்டிருக்கிற காலத்திலே, தேவன் வருகை சமீபித்திருக்கிற இந்த நாட்களிலே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சபையை, தேவ ஜனமே நாம் விழித்து கொண்டு, இவைகளெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேதம் இதை தெளிவாய் சொல்கிறது. ஆகவே இவைகள் ஒன்றிலும் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி நாம் செய்ய வேண்டிய, இன்னும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று நாம் தேவனிடத்தில் கேட்போமானால், இனிமேல் நாம் என்ன செய்ய வேண்டுமோ, இன்னும் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை
இங்க வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். வாசிங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இன்னும் அவரை துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் சமூகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பாருங்கள், 2 விசை இந்த சங்கீத பகுதியில் தாவீது வாரி சொல்கிறார், இன்னும் அவரை நான் துதிப்பேன். ஏன்? என் ஆத்துமாவே நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். என்னை ரட்சித்த தேவன், என்னை சேர்த்து கொண்ட தேவன், என்னை வாழ வைக்கிற தேவன், என்னை இது நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்து வருகிற அந்த தேவன், இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையை அவர் விட்டு விடுவாரா? ஆத்துமாவை பார்த்து அவன் சொல்கிறான், என் அருமையான தேவச்சனம், இனி கலங்க வேண்டாம், நான் இன்னும் அவரை துதிப்பேன், இன்னும் நான் அவரை துதிப்பேன். எத்தனை பேர் நம்ம இப்படி சொல்ல முடியும்? இக்கட்டு நேரத்தில், பாடுகள் மத்தியில் இன்னும் நான் அவரை துதிப்பேன். ஆகவேதான் இந்த இன்னும் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தி ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. நான் அதை தியானித்து பார்த்தேன். இன்னும் கிட்டி கிட்டி சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா என்ற பாடலை, பழமையான பாடலை பாடினாங்க. தேவனே உமது அண்டையில் இன்னும் நெருங்கி என்று பாடியிருக்கிறார்கள். இன்னும் நான் அழியல, இன்னும் நான் தோற்று போகல என்று இக்காலத்திலே பாடலை பாடியிருக்கிறாங்க. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான் என்று மோட்சலோகம் சேர்த்திடுவார் என்று சொல்லி இந்த இன்னும் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா என்று பாஸ்டர் ராஜசேகரோடு பாடியிருக்கிறார். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடியிருக்கிறார். இந்த இன்னும் என்கிற இந்த வார்த்தை கேட்கும் பொழுது, ஆண்டவரே இது போதாது, இதுவரைக்கும் நான் கண்டதல்ல, அடைந்ததல்ல, இனிமேல் நான் பயணிக்கிற வாழ்க்கை இருக்கிறது, அதற்காக நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்றார், நான் இன்னும் செய்ய போகிறதை அதை யோபு சொல்லுகிறார். இன்னும் அநேகம் உண்டு என்று அவன் சொல்லுகிறான். அவர்கிட்ட நிறைய உண்டு. இப்படி ஏராளமான காரியங்களை அவர் இன்னும் செய்ய போகிறதை உனக்கு காண்பிக்க வேண்டுமானால் நீ இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதில் தான் முதலாவது நான் இங்கு சொன்னேன். அவர் சமூகத்தில் அவன் சொல்கிற, நான் இன்னும் அவரை துதிப்பேன். சிலர் துதிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அந்த நாட்களில் அதிகமாக தேவ பிள்ளைகள் தன்னுடைய வாயில ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்பார்கள். இப்ப ஸ்தோத்திரம் குறைந்து விட்டது. ஆண்டவர் எப்போதும் துதிக்கிற அந்த வாழ்க்கை நமக்கு தேவை. தாவீது தன் சங்கீதத்தில் எழுதுகிறார், 34ஆம் சங்கீதத்தில் அதை வாசிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அகிமேலுக்கு முன்பதாக அவன் வேஷம் மாறின போது பாடின சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அபிமேலுக்கு முன்பதாக ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அந்நிய அரசனுக்கு முன்பதாக பித்து பிடித்தவனைப் போல தாவீது இருந்த போதும், இக்கட்டான சூழ்நிலும் கிபிகளிலும் மலைகளிலும் இருந்த போது அவனுக்கு பாடல் வந்தது, இன்னும் அவரை நான் துதிப்பேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, எந்த சூழ்நிலும் தேவனை துதிக்க நாம் பழக வேண்டும். உங்களுடைய துதியினாலே சத்துருவை நீங்கள் வெட்கப்படுத்தலாம். நீங்கள் தேவனை துதிக்கும் போது சாத்தான் வெட்கப்பட்டு போவான். நீங்கள் தேவனை துதிக்கும் போது சூழ்நிலைகள் மேலே உங்களுக்கு ஜெயம் வரும். நீங்கள் தேவனை துதிக்கும் போது அருமையான தேவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். ஏராளமான சாட்சிகளை நான் சொல்ல முடியும், நேரம் இல்லை. ஆகவே துதித்தலினால் உண்டாகிற ஏராளமான நன்மைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே துதிப்போம், நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, 139ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவைகளில் நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம், நான் விழிக்கும் போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன். அவைகள் என்ன? 16, 17 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஆண்டவர் தான் நம்மளை உருவாக்கினார். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும்
அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். பாருங்கள், எத்தனை அருமையான. அவர் நம்மை உருவாக்கின தேவன், நம்மை பற்றி முற்றிலுமாய் அறிந்தவர். அவருடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானது. அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், எவ்வளவு அதிகம். அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன். பாருங்கள், இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது அவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, அங்கே ஆபிரகாம், தேவன் அவன் வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கூறிவிட்டார். ஆனால் ஆபிரகாமோ அந்த ஆசீர்வாதத்துக்கு மட்டுமல்ல, அவன் இன்னும் தேவ சமூகத்திலே அவன் நிற்கிறதை வேதாகமம் அங்கு சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு, பாருங்கள், பின்னும் அவன் கர்த்தருக்கு முன்பாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஏனென்றால் இனி நடக்க போகிற காரியங்கள் ஆபிரகாமுக்கு அறிவித்தார்கள். அவன் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கிற ஒரு நல்ல பக்தனா இருந்ததினாலே அவன் தேவ சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிறான். இது ஒரு நல்ல அனுபவம். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் இருக்கிற ஒரு அனுபவம். அவன் பின்னும் தேவ சமூகத்திலே இருந்தான். அப்படியானால் இன்னும் அவனிடத்திலே சில எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதற்காக தேவ சமூகத்திலே அவன் நிற்கிறான். வேதாம் சொல்லுது, சகல இஸ்ரவேலை பார்க்கலும் கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினாராம். காரணம், யோசுவா என்ற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தானாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்னும் அவர்களை துதிப்பது மட்டுமல்ல, இன்னும் அவர் அண்டையிலே இருக்க வேண்டும். அவர் சமூகத்திலே நீ இருப்பாய் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக அவருடைய சமூகத்திலிருந்து அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சமூகத்தில் இன்னும் அவர் சமூகத்தில் அவர் அண்டையிலே அவன் இருந்ததை இங்கே சொல்லுகிறது. மூன்றாவது, நாம் இன்னும் என்ன செய்யலாம்? வேதம் சொல்லி யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3 வசனத்தையும் 4ஆம் 9ஆம் வசனத்தை இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். இன்னும் நான் அவரை துதிப்பேன் என்று தாவீது சொல்கிறார். இன்னும் நான் அவர் அண்டையிலே நான் விழிக்கும் பொழுது இன்னும் நான் அவர் அண்டையில் இருக்கிறேன் என்று தாவீது சொன்ன வார்த்தைகளும் ஆபிரகாம் இன்னும் தேவ சமூகத்தில் இருந்ததையும் நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ சமூகத்தில் யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விலகாதிருந்தாண்டு வாசி கேட்டோம். அருமையான தேவ ஜனமே, இன்னும் நாம் செய்ய வேண்டிய காரியம் தன் உத்தமத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இங்கு யோபை குறித்து வேதம் அதைத்தான் சொல்கிறது. சாத்தான் சொல்றான், மிருதாவாகவா அவன் உறுதியா இருக்கிறான், நீங்க அவனை பாதுகாத்து இருக்கிறீங்களே, உங்க கையை எடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். பாருங்கள், ஆனாலும் யோபு தன் உத்தமத்துல அவன் உறுதியா இருந்தான் கடைசி வரைக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உத்தம மார்க்கத்தார் என்று அழைக்கப்படுகிற கூட்டம் நாம். உத்தம வழியிலே நடக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் சொன்னார், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருக்கிறார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, யோபின் வாழ்க்கையில் அவனை மீண்டும் தான் இழந்த நன்மைகளை திரும்ப பெற செய்தது அவன் வாழ்க்கையில் இருந்த மற்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அவனுடைய உத்தமம் தான் அவன் வாழ்க்கையின் நன்மைகளை திரும்ப பெற செய்தது. ஒருவேளை உலகை சார்ந்து, மனிதனை சார்ந்து, பொருள் சார்ந்து, தன்னுடைய திறமைகளை சார்ந்து நாம் ஒருவேளை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய உத்தமமான வாழ்க்கையை தேவன் பார்க்கிறார். யோபின் உத்தமத்தை பார்த்தார். சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் சோதிக்கும்படி அனுமதி கேட்டு சோதித்தாலும்
யோபினுடைய வாழ்க்கைக்கு உத்தமத்தை அவனால் கெடுத்து போட முடியவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, உத்தமமாய் வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவன் எதையெல்லாம் இழந்து போனானோ அத்தனையும் அவன் திருப்பி கொண்டான். யோபு 42:10 நாம் வாசிக்கிறோம். யோபு இழந்த எல்லாவற்றையும் திரும்ப இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான் வாசிக்கிறோம். என்னை கேட்கும் அன்மையான தேவ ஜனமே, இந்த கடைசி நாட்களில் இன்னும் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியான ஆமென் காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். நாம் இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் நாம் அவரை துதிக்க வேண்டும். இன்னும் அவர் அண்டையில் நாம் வாழ வேண்டும். இன்னும் அவருக்கென்று உத்தமமாய் உறுதியான ஒரு வாழ்க்கை நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் செய்ய வேண்டும் சொன்னால் உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பார். உலகத்தில் மனிதர்கள் பல காரியங்களை சொல்லி துணை என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசு துணை என்று கூட சிலர் எழுதி வைத்துக் கொள்வார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாய் எப்படி இருப்பேன் என்று சொன்னால், நீ உத்தமமாய் இருந்தால் உனக்கு நான் துணையாய் இருப்பேன். ஆகவே உத்தம வாழ்க்கை, தேவன் உனக்கு துணையாய் நின்று எல்லா இடங்களிலேயும் உன்னுடைய நன்மைகளை திரும்ப பெறவும் சத்துருக்குள்பதாக ஆண்டவனை உயர்த்தவும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தான் அருமையான தேவ ஜனம், உத்தமத்திலே நாம் உறுதியாக இருப்போம், அதை விட்டு விடாதிருப்போம். 4வதாக நாம் வாசிக்கிறோம் சங்கீதங்கள் 141 சங்கீதம் 5ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். தனக்காக ஜெபிக்காமல் பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு வேண்டும். பிலிப்பியருக்கு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசி, அவனவன் தனக்கானது அல்ல பிறனுக்கானதை நோக்குவானாக. ஆகவே இங்கே வாசிக்கிறோம், அருமையான தேவ ஜனமே, இன்னும் அந்த பரிசுத்தவானுடைய குறைச்சலில் நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆகவே இன்னும் ஜெபிப்பேன் என்று இங்கு சொல்லுகிறத நாம் வாசிக்கிறோம். அதைத்தான் ஆதியாகமம் 18 நாம் ஏற்கனவே வாசித்தது போல 30ஆம் வசனத்திலே 32ஆம் வசனத்திலேயும் அங்கு தேவ சமூகத்திலே நின்று கொண்டிருந்த ஆபிரகாம் அங்கு விண்ணப்பத்தோடு கூட அவன் அங்கு கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு சொல்றான், திரும்ப திரும்ப இன்னும் ஒரு விசை என்று அவன் தேவ சமூகத்திலே அவன் ஜெபிக்கிறதை, வேண்டிக் கொள்கிறதை, தன்னுடைய சகோதரன் அழிந்துவிடக் கூடாது என்று சொல்லி அதை மறைமுகமாக வைத்து அவன் ஜெபிக்கிறதை நாம் இங்கு வேதத்தில் வாசிக்க கேட்கிறோம். வாசிப்போம். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை இன்னும் என்ற அந்த வார்த்தை திரும்ப திரும்ப இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். இன்னும் அவன் ஒரு விசை தேவ சமூகத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களுடைய ஜெப வாழ்க்கை, இன்னும் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த ஜெப வாழ்க்கை விட்டு விடுகிற ஒரு சூழ்நிலை இருக்குமானால் இன்னும் ஜெபியுங்கள், இன்னும் துதியுங்கள், இன்னும் அவரண்டையில் இருங்கள். என் அருமையான தேவ ஜனமே, இன்னும் உங்கள் உத்தமத்தை விட்டு விட வேண்டாம். அந்த உத்தமத்தில் நீங்கள் உறுதியாயிருங்கள். இன்னும் பரிசுத்தவான்களுக்காக மற்றவர்களுக்காக உங்கள் ஜெபத்தை விட்டு விடாதபடி இன்னும் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். தத்துவ ஞானியாகிய சாக்ரட்டிஸ் அவர் தம்முடைய சீடர்களை தெரிந்து கொள்ளும் பொழுது இப்படி செய்வாராம். ஒருவன் வந்து அவரிடத்தில் கேட்டான், உங்கள் சீடர்களை தெரிந்து கொள்ளும் போது நீங்கள் ஏன் குளத்திற்கு அழைத்து சென்று அங்கே அவர்கள் குளத்தை பார்க்கும்படி சொல்லுகிறீர்கள், என்ன தெரிகிறது என்று அவர் கேட்பாராம். அப்பொழுது குளத்தை பார்க்கிற அந்த நபர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை வைத்து அவர்களை சீடராக தெரிந்து கொள்வாராம். அந்த நபர் அவரிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னார், சிலர் அதை உற்று பார்க்கும் பொழுது அந்த குளத்திற்குள்ளே தெரிகிற அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற மீன்களை பார்ப்பார்கள், அந்த குளத்திற்குள்ளே இருக்கிறதான செடி கொடிகளை பார்ப்பார்கள், அதற்குள்ளே பூத்து இருக்கிற பூக்களை கூட பார்ப்பார்கள். அவருடைய பார்வை அவ்வளவு துல்லியமாக அந்த காரியங்களை பார்க்கும். ஆனால் ஒரு சிலர் அந்த குளத்திலே தன்னுடைய பிம்பம் தெரிவதை பார்ப்பார்கள்,
தான் அதில் தெரிகிறேன், அவர்களை மாத்திரம் பார்ப்பார்கள், அதற்குள்ள இருக்கிற விஷயங்களை பார்க்க மாட்டார்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் சுயநலமுடையவர்கள், தன்னை குறித்தே பார்வை உடையவர்கள். அவர்களுக்கு தன் வாழ்க்கையிலே தன்னை பற்றித்தான் அவர்களுக்கு அக்கறை இருக்கும். ஆனால் அதையும் கடந்து ஆழத்தை உற்று நோக்குகிற பார்வை அவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்டவர்களை நான் சீடனாக ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொன்னாராம். இந்த அருமையான தேவ ஜனமே, உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் எப்படி சொல்லுகிறான்? நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? நம்மை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல, மேலோட்டமாய் நம்முடைய பிம்பத்தை மட்டும் பார்க்கிற வாழ்க்கை அல்ல, நம்முடைய சுயத்திற்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல, பிறருக்காக நாம் வேண்டுதல் செய்கிற, அப்படிப்பட்ட திறப்புல நிற்கிற, சுவர்களை அடைக்கிற அப்படிப்பட்ட ஜபத்தை நாம் இன்னும் செய்ய வேண்டும், விட்டுவிடக்கூடாது. கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னும் அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறபடினால் நாம் இன்னும் ஜபிக்க வேண்டும், இன்னும் துதிக்க வேண்டும், இன்னும் அவர் அண்டையில் நாம் வர வேண்டும், இன்னும் நாம் உத்தமத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது ஆதியாகமம் 24, 30, 20 நாம் சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். இன்னும் அவள் துறவண்டையில் ஓடி என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த அருமையான பெண்ணை குறித்து வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ரெபேக்காளை குறித்து வேதம் சொல்லுகிற அருமையான சான்று, குணசாலியான ஒரு பெண். கிறிஸ்தவ குடும்பங்களிலே, திருமணங்களிலே இந்த ரெபேக்காளை பற்றி மேன்மையாக பேசுவார்கள். குணசாலியான அந்த பெண்ணிடத்தில் காணப்பட்ட அற்புதமான ஒரு குணம், அவள் இன்னும் கொடுப்பேன் என்று சொன்னார். கொடுக்கிற விஷயத்துல நாம் இன்னும் கொடுக்க பழக வேண்டும். சொல்ற வாழ்க்கையில அது இல்லாது இருக்கலாம், ஆனால் இந்த பழக்கம்தான் அவள் சொல்லுகிறார், உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் ஒட்டகத்திற்கும் நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம், ஆனால் சற்று கூட சளைக்காமல் கொடுப்பதிலே ஒரு சிறந்த குணம் அவளிடத்தில் இருந்ததினால்தான் அவளை பற்றி வேதாகமம் பெருமையாக சொல்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இன்னும் கொடுக்க வேண்டும். இதுவரைக்கும் கொடுத்ததல்ல, இக்கட்டத்திலே கொடுக்கணும். வேதாகமம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு தெளிவாய் சொல்லியிருக்கிறார், வாங்குறதை பார்க்கணும் கொடுப்பது பாக்கியம் என்று சொல்லியிருக்கிறார். கொடு, உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உற்சாகமாய் கொடுக்கிறது நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கும். மக்கதோனியா நாட்டு சபைக்கு ஒரு ஆமேன் தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். அந்த கிருபை என்ன? அந்த சபை கொடிய தரித்திரத்திலும் கர்த்தருக்காக கொடுத்தாள் என்பதை நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். ஆகவே இன்னும் கொடுக்கணும் என்கிற எண்ணம் நமக்குள் இருக்குமானால் தேவன் இன்னும் நம்மை ஆசீர்வதித்து இந்த கடைசி நாட்களில் அவருடைய விருப்பத்தை நம்மளை நிறைவேற்றிக் கொள்ள ஒரு வல்லவராய் இருக்கிறார். வாசிங்கள் அடுத்ததாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே இங்கு தீர்க்கதரிசி தன் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தர போய் பார் என்றான். பாருங்கள், இது முயற்சியை குறிக்கிறது, பிரயாசம், விடாமுயற்சியோடு கூட பிரயாசப்பட வேண்டும். நாம் செய்த பிரயாசங்கள் வீணாய் போய்விட்டதே, என் முயற்சியெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம். அந்த வேலைக்காரன் நினைத்தான், ஒரு முறை ஓடி பார்த்தான், அதனோடு சொன்னான் ஒன்றுமில்லை என்று சொல்லி. ஆனால் எஜமான் சொல்லுகிறான், நீ போய்ப்பார், இன்னும் ஒரு முறை அல்ல 7 முறை இன்னும். அவன் போய் பார்க்கும்படி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் சென்று பார்த்தபோது அவன் கருத்த மேகம் எழுப்பி வந்ததை, கர்த்தர் அற்புதம் செய்ததை நாம் அங்கு பார்க்கிறோம். ஆகவே பிரயாசப்படுவதில், முயற்சிப்பதில் நாம் விட்டுவிடக்கூடாது. இன்னும் நாம் முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் பிரயாசப்படுவோமானால் நிச்சயம் பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக. தேவ சமூகத்திலே அவன் கேட்டுக்கொள்கிறான், ஆண்டவரே வேண்டுதல், அவன் தேவ சமூகத்திலே கேட்க, இன்னும் ஒரு விசை எனக்கு அந்த அற்புதத்தை செய்து காட்டுங்கள். பூமியில் பனி
நிறைந்திருக்க வேண்டும். அந்த தோளின் மேல் பனி இருக்கக்கூடாது. தோளின் மேல் பனி இருக்க வேண்டும், பூமியிலே பனி இருக்கக்கூடாது. ஆண்டோடத்திலே அந்த அற்புதத்தை அவன் இன்னும் எதிர்பார்த்ததை பார்க்கிறோம். இன்றைய நாட்களில் அற்புதங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசம் குறைந்து விட்டால் அற்புதங்கள் குறைந்து விடும். அர்ப்பணங்கள் குறைந்து விட்டால் அற்புதங்கள் தானாய் குறைந்து விடும். ஆகவே அர்ப்பணத்தோடு விசுவாசத்தோடு நாம் வாழ்வோம். நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் நீ கேட்டுக்கொள்கிற அநேக ஆமென் காரியங்களும் சூழ்நிலை அவர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் அற்புதமான தேவன். ஆகவே இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இன்னும் ஒரு விசை ஆண்டவரே எனக்கு அந்த அற்புதத்தை செய்யும் என்று அவன் கேட்கிறான். இப்படி நான் 7 காரியங்களை நான் இங்கு சொன்னேன். ஆமென். இன்னும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். இன்னும் அவர் அண்டையில் அவர் சமூகத்திற்கு நாம் வர வேண்டும். இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். இன்னும் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் நாம் கர்த்தருக்காக ஆமென் எளியவர்களுக்காக கொடுக்க வேண்டும். இன்னும் நாம் அதிக பிரயாச முயற்சி எடுக்க வேண்டும். இன்னும் நாம் தேவனுடைய அற்புதத்தை எதிர்பார்க்க வேண்டும். இப்படி இன்னும் நாம் செய்ய வேண்டிய அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆண்டுடைய வருகை சமீபித்திருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார். ஆகவேதான் வேதாகம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11 வசனம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் பாருங்க, இன்னும் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த உலகம் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அநீதி செய்கிறார்களா அவங்க செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறாங்களா அவங்க இருக்கட்டும். ஆனா நீ நீதியை செய்ய வேண்டும். நீ பரிசுத்தமாய் நீ வாழ வேண்டும். அதை நீ இன்னும் செய். இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதியை செய்ய வேண்டும். அவன் அவனுடைய செயலுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, அன்பான தேவஜனமே, இன்னும் அநேக அவரிடத்தில் உண்டு. இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. நீட்டப்பட்ட புயங்களுடைய தேவன் நம்மை விடுவிக்கிறவராக ரட்சிக்கிறவராய் மட்டுமல்ல, தேவன் விரும்பாத, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற இந்த உலகத்தின் ஜனங்கள் நிமித்தம் அவருடைய கரம், அவர் நீதி நியாயத்தை நிலைநாட்டம் நீட்டப்பட்டிருக்கிறது. மிக ஜாக்கிரதையாக பயத்தோடு அவரை செவிக்க வேண்டும். நடுக்கத்தோடு நாம் அவரில் கடிகூற வேண்டும். சபைய தேவ ஜனமே, கொஞ்ச நாட்கள் மாத்திரம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிற காரியம் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நாட்களே பாடுவார்கள், தேசத்தோடு தேவனுக்கு வழக்கு, அது சீக்கிரத்தில் மானிடனே இருக்கு. அது அன்றைக்கு வீதிகளிலே பாடுவார்கள். இன்றைக்கு நாம் அதை உலகம் முழுவதும் அந்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். பாவத்தை வடங்கட்டி மாயை கொண்டு வந்து சேர்க்கிறேன். அநீதி நான் நிரப்புகிறேன், மதுபானத்தில் நான் நிரப்புகிறேன். புடிவுகள் நிறைந்திருக்கிற இந்த உலகம். என் அருமையான தேவஜனமே, தங்களை மட்டும் வாழ வேண்டும், பிறர் வாழக்கூடாது என்று புறக்கணிக்கிற ஒரு உலகம். நன்மை தீமை, தீமை நன்மை என்று மாற்றிவிடுகிற ஒரு உலகம். பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமான் என்று தீர்க்கிற உலகம். தங்கள் பார்வைக்கு தங்களையே ஞானி என்று பிறர் சொல்லை கேளாதபடிக்கு பிறரை அற்பமா என்கிற இந்த உலகம். இந்த உலகத்துக்கு எதிராக தேவனுடைய அக்கினி, தேவனுடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கோபம் இன்னும் மாறவில்லை. வேதம் அதைத்தான் சொல்கிறது. ஜனத்துக்கு விரோதமாக, அன்றைக்கு இஸ்ரவேல் என்ற ஒரு மக்களுக்கு விரோதமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற நிகழ்வுகளை நமக்கு காண்பிக்கிறது. சபையே, தேவன் ஏற்படுத்தின சேர்த்து கொண்ட தேவ ஜனமே, தேவன் நாட்டின தோட்டமே, உங்கள் மேல் ஆண்டவர் எத்தனை கரிசனையாக இருக்கிறார். உங்களை சேர்த்து கொண்டார். நீங்கள் அவரிடம் திரும்ப வேண்டும். நீங்கள் பின் திரும்பி விடக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் இன்னும் அது வைக்கப்பட்டிருக்கிறது, நிறைவேறும். இன்னும் அதிகமான வழிகளை உங்களுக்கு வைத்திருக்கிறார். இன்னும் அவர் தப்புவிப்பார். இன்னும் இந்த பூமியை அவர் அசைய பண்ணுவார்.
அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அவர் இன்னும் தாமதம் செய்ய மாட்டார், சீக்கிரம் வரப்போகிறார். நீங்கள் என்ன இன்னும் செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காலவேளை கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் இன்னும் நெருங்க வேண்டும், இன்னும் நான் பரிசுத்தவான்களுக்காக நான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், இன்னும் நான் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இன்னும் அது அண்டையில் நான் இருக்க வேண்டும். தகப்பனே, எனக்கு அந்த கிருபையை கொடுங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உதவி செய்யுங்க. இன்னும் அற்புதத்தை நான் எதிர்பார்க்கணும். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே, இது மட்டும் அல்ல, இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை செய்ய வேண்டும்? தேவன் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இன்னும் பிரயாசப்படு, இன்னும் கொடு, இன்னும் அற்புதங்கள் எதிர்பார். தேங்க்யூ ஜீசஸ். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேங்க்யூ லார்ட். இதுவரைக்கும் நான் அப்படி வாழவில்லை. இதுவரைக்கும் நான் இது போதும் என்று, இதுதான் என் வாழ்க்கை என்று இருந்த உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இன்னும் முயற்சிக்க வேண்டும், இன்னும் பிரயாசப்பட வேண்டும், இன்னும் ஜெபிக்க வேண்டும், இன்னும் துதிக்க வேண்டும், இன்னும் தேவ சமூகத்தை நாட வேண்டும். இன்னும் செய்வதற்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? எனக்கு அருமையான தேவஜனமே, அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அநீதி செய்கிறவன் அநீதி செய்யட்டும். நீதி செய்கிற நீங்கள் நீதியை செய்யுங்கள். பரிசுத்தமா இருக்கிற நீங்கள் இன்னும் பரிசுத்தமா இருங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இன்னும் என்ற அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நம்ம விட்டு கொடுக்கலாமா? நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். இதுவரைக்கும் இதுதான் என்று இருந்த வாழ்க்கை இன்னும் அநேகம் உண்டு என்று யோபு சொன்னது போல், இன்னும் அநேக விஷயங்களை நாங்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். இன்னும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறீர். நம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து இடைப்படுங்க ஆண்டவரே. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்க. பல நெருக்கங்களை சந்தித்திருக்கிற பிள்ளைகளை நீர் விடுவியாக்குங்க. இன்னும் தேவனுடைய காரியங்களை அவர்கள் ஆண்டவர் நெருங்கி வாழ உதவி செய்யுங்க. ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும். உடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே தொடர்ந்து செயல்படுவதாக. ஆண்டவரே, இதுவரைக்கும் போதும் என்றவர்கள் இருந்து விடாதபடி இன்னும் முயற்சிக்க வேண்டும். ஆண்டவரே, இன்னும் பிரயாசப்பட வேண்டும். இன்னும் அவர்கள் துதிக்க வேண்டும், இன்னும் செபிக்க வேண்டும், இன்னும் மண்டையில வர வேண்டும். ஆண்டவரே, இன்னுமாய் கர்த்தருக்காய் கொடுக்க வேண்டும். இன்னுமாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவர்கள் தேவ அற்புதத்தை எதிர்பார்க்க வேண்டும். இன்னும் அவருடைய வாழ்க்கையில் அந்த எதிர்பார்ப்போடு வாழ்கிற அந்த கிருபை ஜனத்திற்கு தாரும். நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. வல்லமை விளங்க செய்ததற்காக நன்றி. நம்முடைய ஜனத்தோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் வழி நடத்தலும் சமாதானம் இன்னும் இன்னும் சதா நாட்களும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.